தாய் வீடு மார்ச் 2026. ஆளுயர ஜன்னல் கதை. எழுதியவர் சகி. தமிழில் மொழிபெயர்த்தவர் அரவிந்த் வடசேரி. வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. எழுத்தாளரை பற்றியது. சகி என்னும் புனைப்பெயரில் அறியப்படுபவர் ஆங்கில எழுத்தாளர் H.H. முன்ரோ. 1870 முதல் 1916 கால அளவில் வாழ்ந்த இவர் ஹோயென்றி போன்ற சிறந்த சிறுகதை எழுத்தாளர்களுக்கு நிகரானவர். இவரது கதைகள் நையாண்டியும் நகைச்சுவையும் ததும்ப சமூகத்தை விமர்சனம் செய்பவையாகும். அந்த கால வழக்கப்படி பத்திரிகைகளில் முதலில் வெளியான இவரது சிறுகதைகள் பல தொகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. சொந்த பெயரில் வெளியிட்ட த ரைஸ் ஆஃப் த ரஷ்யன் எம்பையர் எனும் வரலாற்று ஆராய்ச்சி நூலும் நாவல்களும் நாடகங்களும் பல இயற்றியுள்ளார். பிரபல ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் நூலினை பகடி செய்து த வெஸ்ட்மின்ஸ்டர் ஆலிஸ் மற்றும் ஜெர்மனியின் ஆக்கிரமிப்பில் இங்கிலாந்து இருப்பதான கற்பனையில் வென் வில்லியம் கேம் போன்றவை இவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளாகும். சகியின் தந்தை பர்மாவில் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக பணியாற்றிய காலத்தில் பிறந்தவர் முன்ரோ. முன்ரோ தானாக முன்வந்து இங்கிலாந்தின் குதிரைப்படையில் சேர்ந்து முதலாம் உலகப் போரில் பங்கு கொண்டார். பல முறை போரில் காயமடைந்த இவர் பிரான்சில் போர்க்களத்தில் எதிரியின் தொலைவில் இருந்து குறிப்பார்த்து சுடும் போராளியின் ஸ்னிப்பர் குண்டினால் வீரமரணம் அடைந்தார். அந்த நாசமாய் போன சிகரெட்டை அணைத்துவிடு என்பது இவரது இறுதி வார்த்தைகளாக இருந்தன என சொல்லப்படுகிறது. கதைக்குள் செல்வோம். ஆளுயர ஜன்னல். அத்தை இப்ப வந்துடுவாங்க. மிகவும் அமைதியான அந்த 15 வயது இளம் பெண் நட்டேலிடம் சொன்னாள். அதுவரையிலும் நீங்க என்னை பொறுத்து கொண்டு என்னிடம் பேசிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. நட்டேல் வரவிருக்கும் அத்தையை விட்டு கொடுக்காமல் தற்போதுள்ள மருமகளை புகழ்ச்சியால் வீழ்த்த தோதான வார்த்தைகளை கண்டடைய பெருமுயற்சி கொண்டார். அதே நேரம் முற்றிலும் அறிமுகமற்றவர்களுடனான இது போன்ற மரியாதை நிமித்த தொடர் சந்திப்புகள் தற்போதுள்ள தான் அனுபவிப்பதாக சொல்லப்படும் பதட்டத்தை தணிக்க எவ்வளவு உதவியாக இருக்குமோ என உள்ளுக்குள் ஐயம் கொண்டார் அவர். அது எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும். கிராம பகுதிக்கு அமைதியை தேடிச் செல்லும் அவரிடம் சகோதரி சொன்னார். அங்கே நீ யாருடனும் பேசாமல் உனக்குள்ளேயே புதைந்து கிடப்பாய். உன் பதட்டம் தணிக்கப்படுவதற்கு மாறாக மோசமாகத்தான் போகும். அங்கே எனக்கு தெரிந்த அனைவருக்கும் அறிமுக கடிதம் தருகிறேன். அவர்களில் சிலர் மிகவும் நேர்த்தியானவர்கள் என்பது என் ஞாபகம். திருமதி சாப்பிள்டன் அறிமுக கடிதங்களில் ஒன்றை கொடுக்க தற்போது வந்திருக்கும் மாது. நேர்த்தியானவர்களில் வருவாரா இவர் என நட்டேல் வியந்தார். அவர்களது சந்திப்பில் மௌனம் போதுமான அளவை எட்டிவிட்டது என்பதை கணித்து, இங்கே நிறைய பேரை உங்களுக்கு தெரியுமா என மருமகள் கேட்டாள். யாரையும் தெரியாது நட்டேல் சொன்னார். என் சகோதரி 4 வருடங்களுக்கு முன்னர் இங்கே தங்கியிருந்தார். சாமியார் வீட்டில். தெரியும் இல்லையா? அவர்தான் இங்கே இருக்கும் சிலருக்கு அறிமுக கடிதம் தந்து அனுப்பியுள்ளார். அவர் கடைசி வரியை வருத்தம் வெளிப்படையாக தெரியும் துணியில் சொன்னார். அப்போ சொல்லப்போனா உங்களுக்கு எங்க அத்தைய பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா? அந்த அமைதியான பெண் தொடர்ந்தாள். அவருடைய பெயரும் முகவரியும் மட்டும்தான். வந்திருந்தவர் ஒப்புக்கொண்டார். திருமதி சாப்பிள்டன் கணவனுடன் இருக்கிறாரா இல்லை விதவையா என யோசித்துக் கொண்டிருந்தார் அவர். அந்த அறையின் இனம் காண முடியாத ஏதோ ஒன்று ஆண்களின் வசிப்பிடம் என்பதை உணர்த்தியது. 3 ஆண்டுகளுக்கு முன்தான் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரும் துயரம் நிகழ்ந்தது. அந்த சிறுமி சொன்னாள். உங்களின் சகோதரி ஊரை விட்டு போன பிறகாக இருக்கும். துயரமா? நட்டேல் கேட்டார். அந்த அமைதியான கிராம பகுதியில் துயரங்கள் பொருத்தமற்றவையாக தோன்றின. ஒரு அக்டோபர் மாத மத்தியானத்தில் அந்த ஜன்னலை ஏன் விரிய திறந்து வைத்திருக்கிறோம் என நீங்கள் கூட வியக்கக்கூடும். முற்றத்தின் புல்தரையினை பார்த்திருக்கும் பெரிய ஆளுயர பிரெஞ்சு ஜன்னலை காட்டி மருமகள் சொன்னாள். இந்த ஆண்டு சூடு அதிகம்தான் நட்டேல் சொன்னார். ஆனால் அந்த துயரத்திற்கும் ஜன்னல் திறந்திருப்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? அந்த ஜன்னலின் வழியாகத்தான் 3 ஆண்டுகளுக்கு முன்னரான இதே நாளில் அத்தையின் கணவரும் அவரது 2 இளம் வயது சகோதரர்களும் அந்த நாளுக்கான வேட்டைக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள்
திரும்பி வரவே இல்லை. முட்புதர்களை தாண்டி அவர்களுக்கு விருப்பமான வேட்டை நிலத்திற்கு செல்கையில் மூவரையும் ஒரு சதிகார சதுப்பு விழுங்கிவிட்டது. அது எவ்வளவு கொடுமையான மழை நிரம்பிய கோடையாக இருந்தது தெரியுமா? மற்ற வருடங்களில் ஆபத்து ஏதும் அற்றிருந்த அந்த பகுதி எந்த அறிகுறிகளுமின்றி திடீரென நொறுங்கியது. அவர்களது உடல்கள் கூட கிடைக்கவில்லை. அதுதான் மிகவும் கொடுமை. இந்த இடத்தில் அவளது குரலில் இருந்த அமைதி குலைந்து சாதாரண மனித நிலைக்கு தடுமாறி சரிந்தது. பாவம் அத்தை, என்றாவது ஒரு நாள் அவர்களுடன் காணாமல் போன அந்த செவலை நாயோடு அவர்கள் திரும்பி வருவார்கள், வந்து வழக்கம் போல அந்த ஆளுயர ஜன்னலின் வழியாக உள்ளே வருவார்கள் என இப்போதும் நம்பிக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் மாலையில் இருந்து நன்கு இருட்டும் வரையிலும் அந்த ஜன்னல் திறந்து வைக்கப்படுகிறது. பாவம் என் பிரியமான அத்தை பல முறை என்னிடம் சொல்லியிருக்கிறார் அவர்கள் எப்படி கிளம்பிச் சென்றார்கள் என்பதை. அவரது கணவர் வெள்ளை நிற மழை கோட்டினை கையில் போட்டுக்கொண்டும், ரோனி அவரது கடைசி சகோதரர், அத்தைக்கு எரிச்சலூட்டும் என்பதற்காக பர்டி நீ ஏன் குதிக்கிறாய் என பாடிக்கொண்டும் வழக்கம் போல கிண்டல் செய்து கொண்டும், உங்களுக்கு தெரியுமா, சில நேரங்களில் இப்போதும் கூட இது போன்ற அமைதியான மாலை வேளைகளில் அவர்கள் அனைவரும் இந்த திறந்திருக்கும் ஜன்னலின் வழியாக உள்ளே வருவார்கள் என்பதான ஒரு அச்சமூட்டும் எண்ணம் எனக்குள் எழும். ஒரு சிறு நடுக்கத்துடன் அவள் நிறுத்தினாள். அதே நேரம் தாமதமாக வந்ததற்காக சரமாரியாக மன்னிப்பை கோரியபடி அத்தை புயலாக நுழைந்தது நட்டேலுக்கு ஆறுதலாக அமைந்தது. வர்ணா உங்களை சலிப்படையாமல் வைத்திருந்தால் என நம்புகிறேன் என்று அவர் சொன்னார். இவர் மிகவும் சுவாரஸ்யமானவர், நட்டேல் சொன்னார். ஜன்னல் திறந்திருப்பது பரவாயில்லை அல்லவா? திருமதி சாப்பிள்டன் உற்சாகமாக கேட்டார். என் கணவரும் சகோதரர்களும் வேட்டை முடிந்து நேராக இங்கே வருவார்கள். அவர்கள் எப்பொழுதும் இந்த வழியாகத்தான் வருவது வழக்கம். அவர்கள் இன்று துப்பாக்கி சுட சதுப்புகளுக்கு சென்றுள்ளனர். அதனால் அவர்கள் உள்ளே வரும்போது என் கார்பெட்டுகள் அனைத்தும் சகதியாகிவிடும். நீங்கள் ஆண்கள் அப்படித்தான் இல்லையா? அதனால் இப்படி ஜன்னல் வழியாக வருவார்கள். துப்பாக்கி சுடுவது, பறவைகளுக்கு ஏற்பட்டுள்ள பஞ்சம், குளிர்காலத்தில் வாத்துகள் இருக்க வாய்ப்பு என எதையோ குறித்தெல்லாம் அவர் ஏதேதோ லொடலொடத்து கொண்டே இருந்தார். நட்டேலுக்கு இவை அனைத்தும் பெரிய கொடுமையாக இருந்தது. கொடூரம் குறைந்த விஷயங்களுக்கு பேச்சை திசை திருப்ப அவர் மேற்கொண்ட கடுமையான முயற்சிகள் அரைகுறை வெற்றிகளை மட்டுமே ஈட்டின. அவரது உபசரிப்பாளரின் கவனத்தின் சிறு பங்கு மட்டுமே அவரின் மீது உள்ளது என்பதை அவர் கண்டார். அவளுடைய கண்கள் நிரந்தரமாக அவரை தாண்டி திறந்திருந்த ஜன்னலுக்கும் அதற்கப்பால் உள்ள புல்வெளிக்கும் வழி தவறிக் கொண்டிருந்தது. சரியாக அந்த துயரத்தின் ஆண்டு நிறைவு அன்று அவர் இவர்களை சந்திக்க வந்தது நிச்சயமாக ஒரு துரதிருஷ்டவசமான தற்செயல் நிகழ்வு என அவர் எண்ணினார். முழு ஓய்வு எடுக்கவும், உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும், கடுமையான உடல் உழைப்பினை விளக்கவும் ஆணையிடுவதில் மாற்று கருத்து அற்றவர்களாக இருக்கிறார்கள் என் டாக்டர்கள் அனைவரும். முற்றிலும் பழக்கமில்லாதவர்களும் தற்செயலாக சந்திக்க நேர்ந்தவர்களும் கூட ஒருவரது நோய்கள் மற்றும் உடல் உபாதைகளுக்கான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் அறிந்து கொள்ள பெரும் பசி கொண்டிருக்கிறார்கள் எனும் பரவலான மாயத் தோற்றத்தில் உழன்று கொண்டிருந்த நட்டேல் தெரிவித்தார். ஆனால் உணவு கட்டுப்பாடு குறித்து அவர்களால் அப்படியான ஒருமித்த கருத்தை எட்ட முடியவில்லை. அவர் தொடர்ந்தார். இல்லையா? கடைசி நொடியில் ஒரு கொட்டாவியின் இடத்தை பிடித்த ஒரு குரலில் கேட்டார் திருமதி சாப்பிள்டன். பிறகு திடீரென விழிப்படைந்து கூர்ந்து கவனித்து உற்சாகமடைந்தார். ஆனால் அது நட்டேல் சொல்லிக் கொண்டிருந்ததன் பால் அல்ல. ஒரு வழியாக அவர்கள் வந்துவிட்டனர், அவர் கத்தினார். சரியாக தேநீர் வேலைக்கு. மூக்கு வரை சேற்றில் மூழ்கியவர்களைப் போலத்தானே தெரிகிறார்கள் அல்லவா? நட்டேல் மெலிதாக நடுங்கினார். புரிதலின் அனுதாபம் தெரிவிக்கும் பார்வையுடன் அவர் மருமகளை பார்த்தார். அந்த பெண் திகில் நிரம்பிய கண்கள் கொண்டு திறந்த ஜன்னலின் வழியாக உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பெயர் தெரியாத ஒரு அச்சத்தின் சில்லிட்ட அதிர்ச்சியில் நட்டேல் தனது இருக்கையில் சுழன்று அந்த திசையை நோக்கினார்.
மங்கலான மாலை மயங்கும் ஒளியில் 3 உருவங்கள் புல்வெளியை தாண்டி ஜன்னலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரின் கையிலும் துப்பாக்கி இருந்தது. ஒருவரின் தோளில் கூடுதல் சுமையாக ஒரு வெள்ளை நிற கோட் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு களைத்து போன செவலை வேட்டை நாய் அவர்களை நெருக்கமாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. சத்தமின்றி அவர்கள் வீட்டை நெருங்கினர். அப்பொழுது கருக்களிலிருந்து ஒரு கட்டையான இளமை குரல் பாடத் தொடங்கியது. நான் கேட்கிறேன் பர்டி, நீ ஏன் குதிக்கிறாய்? அவ்வளவுதான். நட்டேல் வெறித்தனமாக தனது தொப்பியையும் கைத்தடியையும் பறித்து எடுத்தார். வாயில் படி, சரளைக்கல் நடைபாதை, வெளிப்புற கேட் அனைத்தும் அவரது தலை தெரித்த பின்வாங்கலின் மங்களாக தெரிந்த படிநிலைகளாக இருந்தன. வீதியில் வந்து கொண்டிருந்த ஒரு சைக்கிள் ஓட்டி அவருடன் மோதுவதை தவிர்க்க வேலிக்குள் பாய வேண்டியிருந்தது. வந்துட்டோமா, வந்துட்டோம். ஜன்னலின் வழியாக உள்ளே நுழைந்தபடி வெள்ளை நிற மழைக்கோட் வைத்திருந்த நபர் சொன்னார். சேறு நல்லாவே இருக்கு, ஆனா ஏறக்குறைய காய்ந்து விட்டது. யார் அது? நாங்கள் உள்ளே வரும்போது தெரித்து ஓடிய நபர். நட்டேல். மிகவும் விந்தையான ஒரு மனிதர், திருமதி சாப்பிள்டன் சொன்னார். அவரது நோயமையை பற்றி மட்டுமே பேசினார். நீங்கள் வந்ததும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டார். பேய் கண்டிருப்பாரோ எனத்தான் யாருமே எண்ணக்கூடும். இந்த நாயை பார்த்துதான் என நினைக்கிறேன், மருமகள் அமைதியாக சொன்னாள். நாய்கள் என்றாலே நடுக்கும். கங்கை கரையில் ஏதோ ஒரு இடுகாட்டுக்கு ஒரு தெருநாய் கூட்டம் அவரை விரட்டிச் சென்றதாம். அவருக்கு மேலாக பிராணிகள் உருமிக்கொண்டும் இழைத்து கொண்டும் நுரை தள்ளி கொண்டும் இருக்க, இரவு முழுவதும் புதிதாக தோண்டப்பட்ட கல்லறை ஒன்றில் படுத்து கிடந்தாராம் அவர். யாராக இருந்தாலும் நிலைகுலைய போதுமானதல்லவா? அவளுடைய தனித்துவமே உடனடியாக கதை கட்டுதல் தான். நன்றி, வணக்கம்.